என் பெயர் பி. ஜான் பிரிஜித். 5ஆம் வகுப்பு. அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம், திருவிடைமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். என் பெயர் முருகையன். நான் காட்டில் விறகு வெட்டுவதற்காக ஒரு நாள் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கூண்டில் அடைபட்டு அழுது கொண்டிருந்த சிங்கத்தை பார்த்தேன். சிங்கம் என்னிடம், மனிதனே, என்னை கூண்டில் இருந்து விடுவித்து விடு என்று கெஞ்சியது. நீயே மனிதர்களை கண்டால் கொன்று விடுவாயே, நான் எப்படி உன்னை கூண்டில் இருந்து விடுவிக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு சிங்கம், மனிதர்களை கொல்லும் சுபாவம் எனக்கு உண்டுதான், என் உயிர் காக்கும் உன்னை எப்படி கொல்லுவேன் என்றது. நானும் சிங்கத்தின் பேச்சை நம்பி கூண்டை திறந்துவிட்டேன். அவ்வளவுதான். நன்றி கெட்ட சிங்கம் என் மேல் பாய வந்தது. சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சை நம்பித்தானே உன்னை கூண்டில் இருந்து விடுவித்தேன். அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி என்று கேட்டேன். சிங்கம் அதற்கு, என் உயிரை காத்துக்கொள்ள 1000 பொய் கூட சொல்வேன். அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று தானே பொருள். அந்த அறிவை கொண்டு பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாகுவது? சிங்கத்தின் வஞ்சகத்தை உணர்ந்து நான் சுதாகரித்துக் கொண்டேன். நான், சிங்கமே, நீ சொல்வது எனக்கு சரியாக விளங்கவில்லை. நாம் முதலிலிருந்து தொடங்குவோம் என்றேன். சிங்கம் திரும்ப கூண்டிற்கே சென்றது. நான் உடனடியாக சென்று கூண்டின் கதவை மூடி என் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். இதை வள்ளுவர், அறிவுடையார் ஆவது அறியார், அறிவு இலார் அஃது அறி கல்லாதவர். கருத்து: ஒரு விளைவுக்கு எதிர்வினை எப்படி இருக்கும் என அறிவுடையவர்கள் சிந்திப்பார்கள், அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். நன்றி.